ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீட் எக்ஸாம் இங்கே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே பயங்கர டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வரைக்குமே நம்மள நிறைய பேர் நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், எக்ஸாக்டாக வேர் வி ஸ்டாண்ட் அப்படின்றது தெரியாது இல்லையா? நீங்கள் எதிர்பார்க்குற ரேங்கை விட ஆக்சுவலாக நீங்கள் வே அஹெடாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப வே பிஹைண்டில் இருக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் உண்மையான ப்ரெஷரில் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இதில் எது உண்மை அப்படின்றது தெரியவே போகிறதில்ல. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களை தேடி இங்கே வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 1,00,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஆல் இந்தியா மார்க் டெஸ்ட்டை பற்றி மார்க் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பசங்களா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு இப்போது உங்களை தேடி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ், நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அண்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு சில மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியும் இருக்கலாம். பட் இப்போவும் கேள்வி என்ன அப்படின்னா, ஹவு வெல் வில் ஐ ஆக்சுவலி டூ ஆன் நீட் டே? நீட் எக்ஸாம் அன்றைக்கி நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்? உங்களுக்கு அங்கே போயிட்டா லீடர் போர்டு இருக்க போகிறதில்ல, எந்த ஸ்கோர் கார்டும் இருக்க போகிறதில்ல, ரியல் டைம் பெஞ்ச்மா இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இருக்க போகிறதில்ல. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வேதாந்தில் உங்களுக்கு ஆல் இந்தியா லெவலில் இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025க்கு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் இதில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரியல் நீட் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு குரேட் பண்ணி இதை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் டெல்லியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதில் அதில் போய் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஹை குவாலிட்டி அண்ட் ஹை ப்ரெஷரில் ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கிரியேட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கும்போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எடுக்கலாம். அண்டு உங்களுக்கு இதில் ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் பிரேக் டவுன் கிடைக்கும். அதை வச்சு உங்களோட வீக்கான ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கான ஏரியாஸையும் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இது வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லை பசங்களா, இது உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. எவ்ரி ஒன் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எடுத்து எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க சீரியஸாக நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு டோன்ட் கெட் லெஃப்ட் பிஹைண்ட்.